இன்றைய முக்கிய செய்திகள். ஈரானை கண்டித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் நிறைவேற்றம். போரை நிறுத்த அமெரிக்காவுக்கு 3 நிபந்தனைகளை அறிவித்தது ஈரான். சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம். அச்சத்தால் மக்களவைக்கு மோடி வராமல் இருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். தமிழ்நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் நிரப்ப அலைமோதிய வாகன ஓட்டிகள். போதுமான எரிபொருள் உள்ளதால் அச்சப்பட வேண்டாம் என ஸ்டாலின் வேண்டுகோள். சமையல் எரிவாயு சிலிண்டர் வாங்க காத்து கிடக்கும் மக்கள். தட்டுப்பாடு காரணமாக மூடப்பட்டு வரும் உணவகங்கள். வணக்கம். வணக்கம். வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதை கண்டித்து ஐநா பாதுகாப்பு சபையில் ஈரானுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் போரை நிறுத்த ட்ரம்புக்கு அந்நாடு நிபந்தனை விதித்துள்ளது. அணுசக்தி விவகாரத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது கடந்த 28ஆம் தேதி தாக்குதலை தொடங்கின. அதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீதும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதும் ஏவுகணைகளை வீசி வருகிறது. ஜெருசலேம் வானில் ஈரான் வீசிய ஏவுகணைகளை இஸ்ரேலின் ஏவுகணைகள் இடைமறித்து தாக்கின. ஈராக் கடற்பகுதியில் எண்ணெய் ஏற்றிக் கொண்டிருந்த 2 கப்பல்கள் மீது ஈரான் படகுகள் நேற்றிரவு வேகமாக சென்று மோதி தாக்குதல் நடத்தியதில் அவை கொழுந்து விட்டெறிகின்றன. அவற்றின் ஊழியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஈரான் படகுகளால் இதுவரை 6 எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் துபாய் அடுக்குமாடி கட்டடத்தின் மீதும் ட்ரோன் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியது. நல்வாய்ப்பாக அதில் யாரும் பாதிக்கப்படவில்லை. இதனிடையே நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பஹ்ரைனும் ஐநாவில் இடம்பெற்றுள்ள 135 நாடுகளும் இணைந்து ஈரான் மீது கண்டன தீர்மானம் கொண்டு வந்தன. அதன் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பில் ரஷ்யாவும் சீனாவும் வாக்களிப்பில் பங்கேற்காத நிலையில் பாதுகாப்பு கவுன்சிலில் உறுப்பினர்களாக உள்ள 13 நாடுகளின் ஒருமித்த ஆதரவோடு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலைவரும் ஐநாவுக்கான அமெரிக்க தூதருமான மைக் வால்ஸ் அறிவித்தார். இந்நிலையில் ஈரானின் தலைமையும் அதன் ராணுவ பலமும் அழிக்கப்பட்டு விட்டதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த போர் முடிவுக்கு வரலாம் என்று கூறியிருந்தார். அவரது கருத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியன் நிராகரித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் போரை நிறுத்துவதற்கான நிபந்தனைகளை அறிவித்துள்ளார். இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடங்கிய போரை நிறுத்துவதற்கான ஒரே வழி ஈரானின் சட்டப்பூர்வ உரிமைகளை அங்கீகரிப்பதும் இதுவரை ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு தருவதும் தான் என்று கூறியுள்ள மசூத் பெஷஷ்கியான் எதிர்காலத்தில் எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தாமல் இருப்பதற்கான சர்வதேச உத்தரவாதத்தை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வளைகுடா போர் விரைவில் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் ஈரான் அதிபரின் அறிவிப்பு பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மற்றும் அமெரிக்காவில் அதானி மீதான வழக்கு தொடர்பாக அஞ்சுவதால் பிரதமர் திரு மோடி அவைக்கு வருவதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவை இன்று கூடியதும் காங்கிரஸ் உறுப்பினர் திரு கே சி வேணுகோபால், திமுக மக்களவை குழு தலைவர் திரு டி ஆர் பாலு ஆகியோர் எரிபொருள் பிரச்சினை குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஆனால் விவாதம் நடத்த அனுமதி மறுத்த மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவையை 12 மணி வரை ஒத்திவைத்தார். 12 மணிக்கு மீண்டும் அவை கூடியபோது சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். மக்களவைத் தலைவர் அதனை விவாதத்திற்கு ஏற்க மறுத்ததால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். இதையடுத்து பிற்பகல் 2 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. माननीय सदस्य प्लीज पोस्टर को बंद कर दो. सदन की कार्रवाई आज 2 बजे तक के लिए स्थगित की जाती है. பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் அவை கூடியதும் பேசிய கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஷாபில் பரம்பில் போர் காரணமாக வளைகுடா நாடுகளில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை மீட்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பினார். நெருக்கடியான காலகட்டத்தில் மௌனம் காப்பது ராஜதந்திரம் அல்ல என்றும் அது முழுமையான சரணடைதல் என்றும் அவர் கூறினார். இந்த பிரச்சனைகளை அரசு தீர்க்க வேண்டிய நிலையில் பிரதமரோ தேர்தல் பிரச்சாரத்தில் மும்முரமாக இருப்பதாக திரு ஷாபில் பரம்பில் குற்றம் சாட்டினார். அடுத்து பேசிய திமுக உறுப்பினர் திரு கணபதி ராஜ்குமார் தமிழ்நாடு மீது மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்போக்கில் உள்ளதாகவும் அதனால்தான் மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் கூறினார். தமிழக ரயில் திட்டங்களுக்கு சொற்ப தொகையை ஒதுக்கப்படுவதாக அவர் பட்டியலிட்டார். முன்னதாக நாட்டில் நிலவும் சிலிண்டர் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த கோரி எதிர்க்கட்சிகள் சார்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராகுல் காந்தி மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று கூறும் பிரதமர் திரு மோடி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மற்றும் அமெரிக்காவில் அதானி மீதான வழக்கு தொடர்பாக அஞ்சுவதால் அவைக்கு வருவதில்லை என்று கூறினார். But PM himself is panicked for completely different reasons, right? So he is himself panicked. He's panicked because of Epstein. He's panicked because of Adani case. He's not able to come inside the house.
You saw yesterday the Prime Minister's chair khali padi thi. எரிசக்தி பாதுகாப்பு சமரசம் செய்யப்பட்டுள்ளதாக திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மக்களவையில் தாம் பேச அனுமதி மறுக்கப்படுவதாக கூறியவர், எப்போது தாம் பேச வேண்டும் என்பதை அமைச்சர்களை முடிவு செய்வதாகவும் விமர்சித்தார். தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் பெட்ரோல் டீசல் நிரப்ப வாகன ஓட்டிகள் திரண்ட நிலையில் போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் போர் காரணமாக நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதுபோல பெட்ரோல் டீசலுக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் என்று வதந்தி பரவியதை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் பெட்ரோல் பங்குகளில் எரிபொருள் நிரப்ப வாகன ஓட்டிகள் நேற்றிரவிலிருந்து குவிந்து வருகின்றனர். சென்னையில் அடையாறு, கிண்டி, பள்ளிக்கரணை, மேடவாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராயர் நகர், வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். வாகனங்கள் அணிவகுத்ததால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. இந்த வார் சுச்சுவேஷனால் இந்த மாதிரி பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ இருந்தாலுமே வந்துட்டு ஒரு சேஃப்டி போட்டு வைக்கலான்னு வழக்கமாக 100 ரூபாய்க்கு போடுவேன். இன்றைக்கி டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் பக்கத்துலேயே இருந்தாலுமே நம்மளுக்கு இப்போ ரிஸ்க் தான்ற மாதிரி இருக்குது. அது ஜியோ பாலிட்டிக்ஸ் அது இதுன்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கிறதுனால நம்மளுக்கு டெய்லி லைஃப்பில் அதெல்லாம் பார்க்க முடியறதில்ல. பட் இருந்தாலும் இப்போ நம்ம கவர் பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லி பெட்ரோல் போட்டுக்கிட்டேன். உண்மையிலே அவ்வளோ ஒரு பதட்டம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கே போனாலும் இது ஒரு ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் பேனிக்கா இல்லை நேச்சுரலாக இவ்வளோ உண்மையிலே பிரச்சனை இருக்கா என்னன்னு தெரில. இதுக்கு ஒரு சீக்கிரமாக ஒரு நல்ல தீர்வு காண்டாங்க, இல்லை அட்லீஸ்ட் பேனிக் ஆகாதீங்க, இதை நாங்கள் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்களாவது நல்லாயிருக்கும். தாம்பரம், பல்லாவரம், குன்றத்தூர், பூவிருந்தவல்லி, ஆவடி, அம்பத்தூர், எண்ணூர், திருவொற்றியூர் ஆகிய இடங்களிலும் எரிபொருள் நிரப்ப வாகனங்களுடன் மக்கள் குவிந்தனர். கூட்டம் அலைமோதியதை அடுத்து பெரும்பாலான பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டன. செங்கல்பட்டு, நத்தம், தஞ்சாவூர், பரமக்குடி, புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் பங்குகளில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. வாகனங்களில் டேங்குகளை முழுவதுமாக நிரப்பியதோடு கேன்களில் 5 முதல் 20 லிட்டர் அளவுக்கு எரிபொருள் வாங்கி சென்றனர். திருவண்ணாமலையில் குடம், வாட்டர் கேன்கள், மசாலா டப்பா ஆகியவற்றுடன் நீண்ட வரிசையில் நின்ற வாகன ஓட்டிகள் பெட்ரோலை போட்டி போட்டு வாங்கி சென்றனர். இதற்கிடையே போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் மேற்காசிய போர் சூழல், தற்போதைய நெருக்கடிகளை எதிர்கொள்ள எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து 2 நாட்களுக்கு முன்பே ஆலோசனை நடத்தியதாகவும், தட்டுப்பாடு இல்லாமல் எரிபொருள் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமருக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்திலும் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சப்படவோ பதற்றம் கொள்ளவோ வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு துணை நின்று மேற்காசிய போர்ச்சூழலை எதிர்கொள்வோம் என்றும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக காலி சிலிண்டர்களுடன் பொதுமக்கள் எரிவாயு விநியோக நிறுவனங்கள் முன் காத்து கிடக்கின்றனர். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தும் போர் காரணமாக இந்தியா முழுவதும் வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டு வீடுகளுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் மட்டும் விநியோகம் செய்யப்படுகின்றன. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சென்னையில் 215 சிறிய நடுத்தர ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வீடுகளுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனால் பூவிருந்தவல்லி, போரூர், மதுரவாயல் உள்ளிட்ட பகுதிகளில் ஆட்டோ கேஸ் பங்குகளை காலி சிலிண்டர்களுடன் மக்கள் முற்றுகையிட்டு வருகின்றனர். திருவொற்றியூரில் சிலிண்டர்களை கொண்டு செல்லும் வாகனங்களை வழிமறித்து மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். நாமக்கல்லில் ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்கள் தனியார் கேஸ் ஏஜென்சியில் பல மணி நேரம் காத்திருந்தனர். KYC விவரங்களை கொடுத்தால் மட்டுமே சிலிண்டர் வழங்கப்படும் என்று கடைசி நேரத்தில் ஊழியர்கள் அலைக்கழிப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் இப்போ நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு போனோம். இன்னைக்கு வேலை பல போட்டுட்டு இன்னைக்கு வந்து கேஸுக்கு நின்றுட்டு இப்போ வந்து சடனாக என்னங்கிறாங்க, KYC பண்ணால் தான் கேஸ் கொடுப்பேன், இல்லாட்டி கொடுக்க மாட்டேன், நீங்கள் எதாவது பண்ணுங்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கேயும் முடியாதுங்கிறாங்க. திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவுக்கான தொலைபேசி எண் செயல்படவில்லை என்றும், ஒரு வாரத்திற்கு முன்பே பதிவு செய்தவர்களுக்கு OTP வரவில்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். கும்பகோணத்தில் குடும்ப தலைவிகள் சமையல் தேவையை சமாளிக்க மின்சாரத்தில் இயங்கும் இண்டக்ஷன் அடுப்புகளை வாங்கி வருகின்றனர். இதனால் அங்கு இண்டக்ஷன் அடுப்பு விற்பனை அதிகரித்துள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உள்ள உணவு விடுதியில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தக்காளி சாதம், தயிர் சாதம், வெஜ் புலாவ் மட்டும் விற்பனை செய்யப்படும் என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் சில உணவகங்கள் விறகு அடுப்புக்கு மாறிவிட்ட நிலையில் வடை உள்ளிட்ட பலகாரங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் பல கடை உரிமையாளர்கள் எரிவாயு அடுப்புக்கு பதிலாக புதிதாக கரி அடுப்புகளை வாங்கி தயாராகி வருகின்றனர்.
கூடுதல் வரி விதிப்புக்கு அமெரிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்த நிலையில் வேறு வழியில் வரி விதிக்கும் நோக்கில் இந்தியா, சீனா உள்ளிட்ட 16 நாடுகளில் சட்டவிரோத வர்த்தக நடைமுறைகள் குறித்து விசாரணை நடத்தப் போவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. பரஸ்பர வரி விதிப்பு என்ற பெயரில் பல்வேறு நாடுகளின் பொருட்களுக்கு இறக்குமதி வரியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல மடங்கு அதிகரித்தார். இவ்வாறு வரி விதிக்க அதிபருக்கு அதிகாரம் இல்லை என்று கூறி அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டது. இதையடுத்து அனைத்து நாடுகளுக்கும் 150 நாட்களுக்கு ஒரே மாதிரியாக 10% வரி விதித்த ட்ரம்ப் பின்னர் அதை 15% உயர்த்தினார். இந்நிலையில் கூடுதல் வரி விதிப்பு மூலம் ஈட்டக்கூடிய பல $100 பில்லியன் வருமானத்தை வேறு வழியில் பெற ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டு வருகிறது. அந்த வகையில் 1974ஆம் ஆண்டு வர்த்தக சட்டத்தின் 301வது பிரிவின் கீழ் வர்த்தக பங்குதாரராக உள்ள நாடுகளில் சர்வதேச வர்த்தக சட்டத்துக்கு எதிரான நடைமுறைகள் பற்றி மே மாதம் 5ஆம் தேதி விசாரணையை தொடங்க உள்ளதாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரீர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். வரி விதிப்பு கொள்கை மாறவில்லை என்றும் அதற்கான கருவிகள்தான் மாறவிருப்பதாகவும் அவர் கூறினார். அதிகப்படியான திறன் காரணமாக அதிக உற்பத்தியை பிற நாடுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் அமெரிக்கா தனது தொழில்துறை அடிப்படையை தியாகம் செய்ய அனுமதிக்க முடியாது என்றும் ஜேமிசன் கூறியுள்ளார். பிற நாடுகளில் அதிக உற்பத்தி காரணமாக அமெரிக்க உள்நாட்டு உற்பத்தி, தொழில்துறை முதலீடு மற்றும் விரிவாக்கம் பாதிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜவுளி, வாகன உற்பத்தி, சூரிய சக்தி, பெட்ரோ கெமிக்கல்ஸ், எஃகு உள்ளிட்ட துறைகளில் அதிக திறன் மற்றும் அதிக உற்பத்தி தொடர்பாக இந்த விசாரணை மேற்கொள்ளப்படும். ஐரோப்பிய ஒன்றியம், சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து, நார்வே, இந்தோனேஷியா, மலேசியா, கம்போடியா, தாய்லாந்து, கொரியா, வியட்நாம், தைவான், வங்கதேசம், மெக்சிகோ, ஜப்பான் ஆகிய நாடுகளும் இந்த விசாரணை பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இனி வருவது செய்தி துளிகள். தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று பதவியேற்றார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், பேரவைத் தலைவர் திரு அப்பாவு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேற்கு வங்க ஆளுநராக இருந்த திரு சி.வி. ஆனந்த போஸ் பதவி விலகியதை அடுத்து அந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர்.என். ரவி மாற்றப்பட்டார். தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பை கேரள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூடுதலாக கவனிப்பார் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவித்தார். இந்நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் திரு அர்லேக்கருக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் 47% அளவே நிறைவு பெற்றுள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பாண்டியராஜா மத்திய சுகாதார அமைச்சகத்திடம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெற்ற தகவல்களின்படி இது தெரியவந்துள்ளது. சென்னை ICF மைதானத்தில் சர்வதேச ரயில் பெட்டி கண்காட்சி தொடங்கியுள்ளது. இதில் 8 நாடுகளைச் சேர்ந்த 120 நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. ICF மற்றும் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் நடத்தப்படும் கண்காட்சியை ICF பொது மேலாளர் திரு சுப்பாராவ் தொடங்கி வைத்தார். வரும் 14ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. பனங்கற்கண்டுக்கு GST வரியை 5% குறைக்க வேண்டும் என பாமக தலைவர் திரு அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பனங்கற்கண்டில் தூய்மைப்படுத்தப்பட்ட சர்க்கரை அதிக அளவில் சேர்க்கப்பட்டிருப்பதால் அவற்றை செயற்கை சர்க்கரை கட்டிக்கு இணையானதாக கருதி 18% வரி விதிக்கப்படும் என்று GST ஆணையரகம் அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். இது மத்திய அரசு வகுத்திருக்கும் GST வரி கொள்கைக்கு எதிரானதாகும் என்றும் 18% GST விதிக்கப்பட்டால் பனை தொழில் அழிந்துவிடும் என்றும் திரு அன்புமணி கூறியுள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சென்னையில் பெரும்பாலான உணவகங்கள் விறகு அடுப்பு கலாச்சாரத்திற்கு மாறியுள்ளனர். இதனால் சென்னையில் விறகு விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நாகை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட பிற மாவட்டங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் விறகு விற்பனை தினமும் 2 டன்னிலிருந்து தற்போது 4 டன்னாக அதிகரித்துள்ளது. 11 ரூபாயாக இருந்த 1 கிலோ விறகு விலை 16 ரூபாயாக உயர்ந்துள்ளது. உணவு சமைக்க சிறிய கடைகளுக்கு 25 கிலோ மற்றும் பெரிய உணவகங்களுக்கு 200 கிலோ விறகு தேவைப்படுவதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவித்தனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு நடந்த இந்த கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட அஸ்வத்தாமன் உள்ளிட்ட 14 பேருக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. இதற்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அஸ்வத்தாமன் உள்ளிட்ட 12 பேரின் ஜாமீனை ரத்து செய்தது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை இன்று விசாரித்த நீதிபதி திரு JK மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு அஸ்வத்தாமன் உள்ளிட்டோர் ஜாமீன் கோரிய மனு மீது 1 வாரத்தில் தமிழ்நாடு காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் ஜாமீனை ரத்து செய்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதிகள் விசாரணையை ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்து கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காலியான வர்த்தக சிலிண்டருக்கு மாலை போட்ட அவர்கள் தட்டுப்பாட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர்.
நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அடுத்த பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார கிராமமான அனவன் குடியிருப்பு பகுதியில் இரு கரடிகள் உலா வந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அருகில் நேற்றிரவு சுற்றித் திரிந்த அந்த ஜோடியை சிலர் வீடியோ எடுத்து வலைதளத்தில் பகிர்ந்துள்ளனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிலிண்டர் முன் ஒப்பாரி வைத்த பெண்கள் மோடி அரசே சிலிண்டர் விலையை உயர்த்தாதே என முழக்கம் எழுப்பினர். ஈரான் போர் பதற்றம் காரணமாக இந்தியாவிலிருந்து முட்டை ஏற்றுமதி முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் இருந்து 77 கண்டெய்னர்களில் 3.5 கோடி முட்டைகள் கொண்டு செல்லப்பட்ட கப்பல் நடுக்கடலில் 12 நாட்களுக்கு மேலாக தத்தளித்துக் கொண்டிருப்பதாக நாமக்கல் முட்டை ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்தனர். மத்திய அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அந்தந்த நாடுகளில் முட்டை இறக்குமதிக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசு உடனடியாக அந்த குறிப்பிட்ட நாடுகளிடம் பேசி எந்தெந்த துறைமுகத்தில் அது இருக்கின்றதோ அந்தந்த நாடுகளிலேயே கூட இந்த முட்டைகளை விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த விற்பனை கண்டிஷன்ஸை தளர்த்தி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் துபாயிலே இதை விற்பனை செய்வதற்கான ஒரு வழிவகை செய்து கொடுத்தார்களே ஆனால் இந்த பெரிய நஷ்டத்திலிருந்து பண்ணையாளர்களை காப்பாற்ற முடியும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 829 புள்ளிகள் குறைந்து 76,034 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிஃப்டி 228 புள்ளிகள் குறைந்து 23,639 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1,200 ரூபாய் குறைந்து சவரன் 1,19,760 ரூபாயாகவும் 1 கிராம் 14,970 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 290 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதை கண்டித்து ஐநா பாதுகாப்பு சபையில் ஈரானுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் போரை நிறுத்த ட்ரம்புக்கு அந்நாடு நிபந்தனை விதித்துள்ளது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மற்றும் அமெரிக்காவில் அதானி மீதான வழக்கு தொடர்பாக அஞ்சுவதால் பிரதமர் மோடி அவைக்கு வருவதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் பெட்ரோல் டீசல் நிரப்ப வாகன ஓட்டிகள் திரண்ட நிலையில் போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.